கொள்ளுங்கள், தூசி எதுவும் இல்லை. இப்போதுதான் சுத்தம் செய்தேன். சித்திர மாச வெயில் முத்திர பதிக்கிறதம்மா. இன்னும் 3 மாதம் தள்ள வேண்டும். அதன் பிறகுதான் இந்த உஷ்ணம் குறையும் போல் இருக்கிறது. தாத்தா, இந்தாருங்கள். தாத்தா, இந்த வேகாத வெயிலில் ஏன் புறப்பட்டீர்கள்? அம்மா, காலை கருக்களிலே என் ஊரிலிருந்து புறப்பட்டேன் அம்மா. புல்லனூருக்கு சென்று என் பெண்ணை பார்த்துவிட்டு வரலாம் என்று வரட்டு துணிச்சலில் வந்துவிட்டேன் அம்மா. இன்னும் 10 கல் தூரம் போக வேண்டியது இருக்குமே. நீ சொல்வது சரிதான். எப்படியும் சென்றுதான் ஆக வேண்டும். அங்கு போய்தானம்மா ஆகாரம். என்னது, ஆகாரம் அங்கு போய்தானா? சரியாக போயிற்று. உங்கள் வயதை வைத்து பார்க்கையில் நிச்சயம் நீங்கள் செல்லும் ஊருக்கு நடந்து செல்வதென்றால் மதியத்திற்கு மேலே ஆகிவிடுமே. சரி தாத்தா, சற்று இருங்கள், நான் இதோ வந்து விடுகிறேன். தனியாக புறப்பட்டது எவ்வளவு தவறு என்று இப்போதுதான் புரிந்து கொண்டேன். கொஞ்சம் கட்டு சாதமாவது கொண்டு வந்திருக்கலாம். வயதானால் மறதியும் கூடவே வந்து விடுகிறது. இந்தாருங்கள் தாத்தா, இதை அமுது செய்யுங்கள். இப்போதுதான் ஜலம் கொடுத்தாயே, அதுவே போதும் அம்மா. நீங்கள் ஒன்றும் சங்கோஜப்படாதீர்கள் தாத்தா. இதுவும் உங்கள் பெண் நகம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பசியோடு இருக்கிறீர்கள் என்று உங்கள் முகவாட்டமே காட்டிக் கொடுக்கிறது. விடியற் காலையில் வேறு புறப்பட்டதாக சொல்கிறீர்கள். வயதில் சிறியவளாக இருந்தாலும் அறிவில் பெரியவளாக இருக்கிறாய் அம்மா. உண்மையிலே எனக்கு பசிதான். இருப்பினும் உங்கள் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு உணவை எதிர்பார்க்க முடியுமா அம்மா? ஆனால் என் முகக்குறிப்பை வைத்தே அனைத்தையும் அறிந்து கொண்டாயே அம்மா. தாத்தா, என்னை பிறகு பாராட்டலாம். முதலில் நீங்கள் இதை குடியுங்கள். அம்மா, நீ மகராசியா இருப்பாய். உனக்கு ஒரு குறையும் வராதம்மா. நான் புறப்படுகிறேன் அம்மா. தாத்தா, இப்போது சற்று தெம்பாக இருக்கிறது. தாத்தா, இன்னும் சற்று நேரம் ஓய்வெடுத்து செல்லலாமே. உன் அன்பான வார்த்தையே போதும்மா. இப்போது அதுவே என் களைப்பை நீக்கியது போல் இருக்கிறதம்மா. இப்போது புறப்பட்டால்தான் சரியாக இருக்கும். நான் வருகிறேன் அம்மா. சென்று வாருங்கள் தாத்தா. அப்பா, யார் அந்த பெரியவர்? பக்கத்து ஊரான புல்லனூர் சென்று கொண்டிருந்தார். பாவம், மிகவும் பசியோடு இருந்தார். அதனால்தான் பயத்தங்கஞ்சியும் ஜலமும் கொடுத்தேன். ஆனால் அது போதுமானதாக இருந்ததோ இல்லையோ தெரியவில்லை. அவர் புறப்பட்டு விட்டார். அப்படியா? சரிம்மா, நீ அமுது செய்து விட்டாயா? உன்னைத்தானம்மா கேட்கிறேன். நீ அமுது செய்தாயா? இல்லையப்பா. ஏனம்மா, உனக்கு பசி இல்லையா? அப்பா, கோபித்துக் கொள்ளாதீர்கள். என் பங்கு ஆகாரத்தை தான் அந்த பெரியவருக்கு கொடுத்தேன். என்னம்மா சொல்கிறாய்? தனக்கு மிஞ்சிதான் தானம் என்பதுதானே வழக்கம். நீ அமுது செய்ய வேண்டிய ஆகாரத்தை அவருக்கு கொடுத்துவிட்டு பின் நீ எதை ஆகாரமாய் கொள்வாய்? அகத்தில்தான் நிறைய குளிர்ந்த ஜலம் இருக்கிறதே. அந்த பெரியவரின் வாடிய முகம் மீண்டும் மலர்ந்ததை பார்த்தேன்.
அதிலே என் பசியெல்லாம் அடங்கிவிட்டது. ஆண்டாள், ஒரு விதத்தில் உன்னை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. நாம் உட்கொள்வதோ ஒருவேளை ஆகாரம்தான். அதையும் ஐயமிட்டு விட்டாயே. உன் உதாரண குணத்திற்கும் பரோபகாரத்திற்கும் நீ ஒரு பெரும் செல்வந்தருக்கு மகளாக பிறந்திருந்தால் மிகவும் பொருத்தமாக இருந்திருக்கும். ஆனால் விதியை பார்த்தாயா? இந்த ஏழை சமையற்கார பிராமணனுக்கு மகளாக பிறந்திருக்கிறாய். சென்று வந்த இடத்தில் பலவிதமான பதார்த்தங்களையும் பட்சணங்களையும் செய்து கொடுத்து விட்டு வந்தேன். ஆனால் என் அருமை மகளுக்கென்று ஒன்றையும் எடுத்து வரவில்லையே. அப்படி ஒரு பழக்கமும் எனக்கு இல்லையே. சரி, உள்ளே வா. இருப்பதை வைத்து ஏதாவது செய்து கொடுக்கிறேன். நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். எனக்கு நிச்சயமாக இப்பொழுது பசி இல்லை. மேலும் எனக்கு உங்கள் திட வைராகியம் தெரியும் அப்பா. செல்லும் இடங்களில் தங்கள் பணியான சமையலை மட்டும்தான் செய்வீர்கள். அங்கிருந்து அகத்திற்கு எதையும் எடுத்து வர மாட்டீர்கள் என்பதை நான் அறியாதவளா என்ன? எனக்காக உங்கள் கொள்கையை உறுதியை கைவிட வேண்டாம் அப்பா. அப்பா, இப்பொழுது நான் அமுது செய்யாததை அம்மாவிடம் தெரிவிக்க வேண்டாம். காற்று நன்றாக வருகிறது. இந்த மயில் தோகை என் பெருமாளின் திருமேனியை நிச்சயம் குளிரச் செய்யும். என்னடி ஆண்டாள், தன்னந்தனியாக உனக்குள்ளேயே பேசிக் கொண்டிருக்கிறாயே, என்ன விஷயம்? சற்று கண்ணை மூடிக்கொள். மூடிக்கொண்டேன். இப்பொழுது கண்ணை திற. அற்புதமாக இருக்கிறதே. ஏதடி இது? அம்மா, இதை நானே பிரத்யேகமாக என் ஆதிகேசவனுக்காக செய்தது. ஆளவட்டம் கொண்டான் இனி ஆதிகேசவன், அப்படித்தானே? அப்பா, இந்தாருங்கள் அப்பா, இதை கையில் வாங்கி பாருங்கள். பிரமாதம். லோச்சனி, பார்த்தாயா என் பெண்ணின் கைத்திறமையை? அது என்ன, என் பெண் நம் பெண் என்று சொன்னால் ஆகாதா? சாதனையாக ஏதாவது செய்துவிட்டால் அவள் உங்கள் பெண், அதுவே பாதகமாகிவிட்டால் என் பெண் ஆகிவிடுவாள், அப்படிதானே? சரி சரி, ஒரு பேச்சுக்காக சொன்னேன், அவ்வளவுதான். அம்மா ஆண்டாள், இப்படி ஒரு விசிறி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு எப்படி தோன்றியது? திருக்கச்சி நம்பி சுவாமிகளால் தான். என்ன, நீ அவரை பார்த்திருக்கிறாயா? இல்லை அப்பா, கேள்விப்பட்டிருக்கிறேன். திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் ஆலவட்ட கைங்கரியம் பற்றி நம்மூர் கோவில் பட்டாச்சாரியார் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் நம்மூருக்கும் வந்திருக்கிறார் அம்மா. நம் கூரேசருக்கு மிகவும் நெருக்கமானவர், குடும்ப நண்பரும் கூட. அவர் தன் வாழ்வையே அந்த வரதனுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். நீ இந்த விசிறியை நம்மூர் ஆதிகேசவ பெருமாளுக்கு அர்ப்பணிக்கப் போகிறாயா? ஆமாம் அப்பா, பட்டர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். நம் கோரம் திருத்தலத்து எம்பெருமானுக்கு வேலைப்பாடுடைய ஆலவட்டம் ஒன்று இருந்தால் நன்றாக இருக்கும் என்று. சரி என்று அன்றே தீர்மானம் செய்து கொண்டேன். இப்பொழுது செய்தே முடித்து விட்டேன். அம்மா ஆண்டாள், பெரியாழ்வார் பெற்றெடுத்த கோதை எனும் ஆண்டாள் பூமாலை கொடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூரின் எம்பெருமான் ரங்கமன்னாரை பரவசப்படுத்தினாள். இவ்வூரின் ஆண்டாளாகிய நீ நம் கூரத்தின் காவலனாகிய ஆதிகேசவ பெருமானை குளிர்விக்க பார்க்கிறாய், அப்படித்தானே? சரிதான் அப்பா. நடப்பது உஷ்ணதாக்கம் அதிகமான சித்திரை மாதமாயிற்றே, அதற்காகத்தான் இவ்விசிறியை தயாரித்திருக்கிறேன். சுதர்சனம், வாருங்கள் வாருங்கள், உள்ளே வாருங்கள்.
வரவேற்பிற்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனால் வாங்கிய கடனை கேட்கும் போதெல்லாம் பேச்சே இல்லை. கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும். கூடிய சீக்கிரம் கொடுத்து விடுகிறேன். நீர் சொல்வதை தண்ணீரில் தான் எழுதி வைக்க வேண்டும். 1 வருட காலமாக இதே பல்லவியைத்தானையா பாடிக்கொண்டிருக்கிறேன். என்னவோப்பா, என் நேரம் இன்னும் தொகை சேரவில்லை. நிச்சயம் அதற்குண்டான முயற்சியில் தான் இருக்கிறேன். அப்படி ஒன்றும் தெரியவில்லையே. 8 வராக காசுகளை 1 வருடத்திற்கு முன்பாக என்னிடம் வாங்கிக் கொண்டு இதோ அதோ என்று இழுத்தடித்து இப்போது 8 வராகன்கள் வட்டிக்கு குட்டி போட்டு 18 வராகன்கள் ஆனதுதான் மிச்சம். என்னது 18 வராகனா? அப்படி ஆகிவிடும் என்று சொல்ல வந்தேன். எப்போது உமக்கு தொகை வருவது, எனக்கு அதை எப்போது திருப்பிக் கொடுப்பது? ஆமாம், இது உன் சொந்த வீடுதானே? ஆமாம். ஒன்று செய்யேன். இந்த வீட்டை விற்றுவிட்டு என் கடனை அடைத்து விட வேண்டியதுதானே? அப்பா, ஒரு வாய் வார்த்தைக்கு கூட அப்படி சொல்லாதே. அடியேனிடம் இருப்பது இந்த ஒரே மஞ்சக்காணி சொத்துதான். தாயாரின் பூர்வீக சீதனமாக வந்தது. அந்த தாயின் காரியம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றுதான் உன்னிடம் கடனே வாங்கினேன். இதோ பாரும், உன் தாயார் போய் 1 வருடமாகிவிட்டது. கடன் வாங்கியும் 1 வருடமாகிவிட்டது. ஆனால் தாய் போனது போல் நான் சும்மா போக மாட்டேன். ஊரை கூட்டி விடுவேன். உமக்கே நன்றாக தெரியும், ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு தொழில் தர்மம் இருக்கிறது என்று. அதன்படி என் தொழிலில் பாவம் பச்சாதாபம் எதையும் பார்க்க கூடாது, பார்க்கவும் முடியாது. அப்பா செங்கோடா, கொஞ்சம் குரலை தாழ்த்தி பேசப்பா. என் குடும்ப மானம் இந்த 4 சுவர்களுக்குள் தான் இருக்கிறது. ஒரு பெண் குழந்தையை வேறு வைத்திருக்கிறேன். கொஞ்சம் பொறுத்து கொள்ளப்பா. இனிமேல் பொறுத்து கொள்ள முடியாது. இப்பொழுதாவது வாய் வார்த்தையாக பேசிக் கொண்டிருக்கிறேன். அதன் பிறகு செயலாகத்தான் காட்ட வேண்டியிருக்கும். புரியவில்லை? இருக்கின்ற 4 சட்டி பானைகளையும் நடுத்தருவில் வைத்து உடைத்தெறிந்து விடுவேன். குடும்ப மானத்தையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன். இப்போது நான் கொடுப்பதுதான் உனக்கு கடைசி கடு. இந்த சித்திரை மாதம் முடிவதற்குள் அசலும் வட்டியும் சேர்ந்து வர வேண்டும். அடுத்த தடவை இப்படியெல்லாம் பொறுமையாக பேசிக் கொண்டிருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. அப்பா ஆதிகேசவா, அன்று கடன் வாங்கி இன்று ஆபத்தையும் உடன் வாங்கிக் கொண்டேனே. கருணாமூர்த்தியே, கருணை கடலே, எம்பெருமானே, துயரத்தை கொடுப்பவனும் நீயே, துயரத்தை துடைப்பவனும் நீயே, செல்வத்தை கொடுப்பவனும் நீயே, வறுமையில் வாட்டுபவனும் நீயே. உன்னை தவிர வேறு யாரிடம் நான் முறையிடுவேன்? யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத என் தந்தைக்கு ஏன் இந்த சோதனை? வசதியற்றவர்கள் தான் நாங்கள். ஆனால் நேர்மை, நாணயம், நியாயம் தவறாதவர்கள். பின் ஏன் எங்களுக்கு இந்த நிலையை ஏற்படுத்துகிறாய்? நீ அறியாதது ஏதுமில்லை. பகவான் பக்தர்களைத்தான் அதிகம் சோதிப்பான் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அனுதினமும் உன்னையே பூஜித்துக் கொண்டிருக்கிறேன். உன் சன்னதியிலேயே அடைக்கலும் இருக்கிறேன். இதில் கிடைத்த மன அமைதியிலும் சந்தோஷத்திலும் ஏழ்மை ஒரு சுமையாக இது நாள் வரை நான் கருதியதில்லை. உன்னுடைய பரிபூரண கடாட்சத்தில் இருந்ததால் வறுமையை பற்றி என்றுமே நான் சிந்தித்து பார்த்ததில்லை. ஆனால்
எங்கள் நிலையை கண்டு நான் வேதனை கொள்கிறேன். பெருமாளே, ஏன் எங்களை ஏழைகளாக படைத்தாய்? எளிமையான வாழ்க்கையை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் மற்றவர்கள் ஏசுவதை எப்படி பொறுத்துக் கொள்வது? அடுத்தவர் முன் என் தந்தைக்கு ஏற்பட்ட தலைகுனிவை, அவமானத்தை நான் எப்படி தாங்கிக் கொள்வது? நாங்கள் செல்வ செழிப்பில் இல்லையே என்ற ஏக்கத்தை இன்று நீ ஏற்படுத்தி விட்டாய். இந்த வேதனையை, வலியை நீதான் அகற்ற வேண்டும். உன்னை அன்று நான் வேறு யாரை நாடுவேன்? ஆண்டாள், என்னம்மா இது? உன் கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. என்றுமே உன்னை சிரித்த முகத்துடனும் சந்தோஷத்துடனும் தான் பார்த்திருக்கிறேன். நீ அழுவதை பார்த்தால் அடியனுக்கு சங்கடமாக இருக்கிறதம்மா. இந்த கண்ணீருக்கு காரணம் என்னவோ? என்னவென்று சொல்வது பட்டர் சுவாமிகளே? கடன் பட்டார் நெஞ்சம் போல் என்று படித்திருக்கிறேன். இன்றோ அனுபவ ரீதியாக அதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அந்த வலியையும் வேதனையையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால்தான் பெருமாளிடம் முறையிடுகிறேன். கடன் பட்டார் நெஞ்சமா? நீ கூறுவது விளங்கவில்லை. என் அப்பாவின் தாய், அதாவது என் பாட்டியின் வருஷாப்தேகம் சமீபத்தில் நடைபெற்றது. 8 வராக காசுகளை 1 வருடத்திற்கு முன்பாக என்னிடம் வாங்கிக் கொண்டு இதோ அதோ என்று இழுத்தடித்து இப்போது 8 வராகங்கள் வட்டிக்கு குட்டி போட்டு 18 வராகங்கள் ஆனதுதான் மிச்சம். அதுதான் பெருமாளிடம் விஞ்ஞாபித்துக் கொண்டிருக்கிறேன். முதலில் கண்களை துடைத்துக் கொள். உன் வேதனை எனக்கு புரிகிறது ஆண்டாள். அதே சமயம் உன் அப்பா கடன் வாங்கினார் என்று சொன்னாயே, அடியேனுக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது. சுதர்சனம் யாரிடமும் கடன் பெற்றதாக நான் கேள்விப்பட்டதே இல்லை. இருப்பதை வைத்துக்கொண்டு திருப்திகரமாக வாழ்பவராயிற்றே உன் அப்பா. உன் தாயும் நீயும் அதை அனுசரித்து நடந்து கொள்பவர்கள்தானே. தானம் கிடைத்தாலும் அதை அறவே தவிர்ப்பவர் உன் அப்பா. எவ்வித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் கிடைப்பதை வைத்துக்கொண்டு செய்யும் தொழிலே தெய்வம் என்றிருப்பவர் உன் அப்பா. அப்படி இருக்க நீங்கள் சொல்வதெல்லாம் சரியே. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக என் பாட்டியின் சடங்கை முடிக்க பலர் உதவ முன்வந்தாலும் அதை தானமாக வாங்காமல் அவரே செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அப்படி ஒரு நிர்பந்தத்திற்காக அவர் கடன் வாங்க வேண்டியதாயிற்று. புரிகிறது ஆண்டாள். இதில் 2 விஷயம் கூற விரும்புகிறேன். ஒன்று, நீ வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்தினால் அது உன் பெற்றோர்களுக்கு மேலும் வேதனையை உண்டாக்கும். இரண்டாவது, எப்பொழுது நீ ஆண்டவனிடம் மனமுருக வேண்டிக் கொண்டாயோ, இனி உங்கள் துயரத்தை நீக்குவது அவன் பொறுப்பு. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கவலை கொள்ளாமல் இன்முகத்துடன் சென்று வா. பெருமாளே, நீ நல்லதுதான் செய்வாய் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதற்கு முன்பு ஏன் இப்படி சோதனைக்கு உள்ளாக்குகிறாய்? இது முறையா? இது தகுமா? இது தர்மம் தானா? பட்டரே, நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். என்ன பட்டரே, பெருமாளிடம் என்ன புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன சோதனை? அடியனுக்கு எந்த சோதனையும் இல்லை. ஆனால் இங்கு வருபவர்கள்தான் பலரும் பலவிதம், பெரும்பாலும் தங்களுக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று பேராசை பிடித்து சுயநலத்தில் பெருமாளிடம் கோரிக்கைகளை முன்வைப்பார்கள். அவர்களை நினைத்து அடியேன் மனதினுள் நகைத்ததுண்டு, வருந்தியதில்லை. சரி, அது இருக்கட்டும். சோதனை என்று ஏதோ சொன்னீர்களே, அது என்ன? அதை அடியேனிடம் சொல்லுங்கள். யார் உண்மையிலேயே கஷ்டத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பெருமாள் ஏன் கை கொடுப்பதில்லை? அதை நினைத்துத்தான்
பொறுமிக் கொண்டிருந்தேன். அப்படி யாரை கைவிட்டு விட்டார் இவர்? நேரம் காலம் பார்க்காமல் பகவத் கைங்கரியம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டிருக்கிறாளே சுதர்சனத்தின் மகள் ஆண்டாள். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெண் குழந்தை இல்லையே என்று பல சமயம் நினைத்ததுண்டு. அதனால்தான் அந்த குழந்தை வருத்தப்பட்டது அடியனை மிகவும் பாதித்து விட்டது. அவளுக்கு என்ன குறை? வறுமையை தவிர வேறென்ன குறை? சுதர்சனம் அவரது அம்மாவின் வருஷாப்தீகத்திற்காக யாரிடமும் உதவி பெறாமல் தாமே அந்த செலவை செய்ய வேண்டும் என்று நம் ஊர் செங்கோடனிடம் கடனாக தொகை பெற்றிருக்கிறார். குறித்த காலத்தில் அதை திருப்பித் தராததால் அவரது அகத்திற்கு சென்று சுதர்சனத்தை அவன் அவமானப்படுத்தி இருக்கிறான். உடனே கடன் தொகையையும் தர வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறான். அதுதான் துக்கம் தாங்காமல் அந்த குழந்தை இங்கு வந்து கதறிவிட்டு போகிறாள். அவர்களின் குறையை தீரப்பா என்று பெருமாளிடம் அடியேன் முறையிட்டுக் கொண்டிருந்தேன். ஆண்டவன் என்றும் கருணை உள்ளம் கொண்டவன் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த குழந்தையின் மனத்தாங்கலை உங்கள் மூலம் முறையிட வைத்தார் அல்லவா? அதேபோல் அவர்கள் துன்பத்தை யார் மூலமாவது நிச்சயம் பெருமாள் தீர்த்து வைப்பார். அதை பற்றி நினைத்துக் கொண்டிருக்காமல் உங்கள் பணியை தொடருங்கள். மங்கள ஆராத்தியை காட்டுங்கள். அனைத்தும் சரியாகிவிடும். ஆகட்டும் சுவாமி. பெருமாளே. நீங்கள் போய் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் என்ன தவறு இருக்கிறது? நாம் வேலையை நாம் தானே செய்ய வேண்டும். வசதி இருக்கிறது, பணியாட்கள் இருக்கிறார்கள். அவர்கள் செய்யட்டும் என்று இருந்தால் நாம் சோம்பேறிகளாகி விடுவோம். இப்பொழுது நீ இதை பார்த்தால் நாளை எங்கு தூசியை பார்த்தாலும் அதை உடனே சுத்தம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். சுத்தம் சோறு போடும் என்பது மட்டுமில்லை, சுத்தம் சுகாதாரத்திற்கும் அவசியமானது. எசமான், உங்கள் மூலம் அனுதினமும் ஏதாவது கற்றுக்கொண்டே இருக்கிறேன். சிலருக்கு கற்றுக் கொடுக்கிறேன், சிலரிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. கேசமா, வாருங்கள். நான் கூறியது போல் செங்கோடனை கையோடு அழைத்து வந்திருக்கிறேன். வெளியே இருக்கிறார். அப்படியா? நீ சென்று செங்கோடனை இங்கு அனுப்பிவிட்டு உனது மற்ற பணிகளை கவனி. சரிங்க கேசமா. சரி, நீயும் சென்று உன் மற்ற பணிகளை கவனி. ஆகட்டும் எசமா. வணக்கம் எஜமான். வா செங்கோடா. எஜமான், தாங்கள் அழைத்ததாக கணக்கு பிள்ளை கூறினார். அதுதான் ஓடோடி வந்து விட்டேன். இந்தாருங்கள். என்ன இது? பெரியவர்களை சந்திக்க செல்லும் பொழுது பழத்துடன் செல்ல வேண்டும் என்பார்கள். அதுதான் சில பழங்களை கொண்டு வந்தேன். அடியனுக்கு பழம் கொடுக்கிறாய், மற்றவர்களுக்கோ பணம் கொடுக்கிறாய், அதுவும் வட்டியில். அந்த பணத்தில் வாங்கிய பழம் தானே இது? அது உன்னிடமே இருக்கட்டும். சரி, அதெல்லாம் போகட்டும். நீ எப்படி இருக்கிறாய்? ஏதோ தங்கள் ஆசீர்வாதம். என் ஆசீர்வாதமா? வியாபாரம் செய்து பொருளீட்டுவதே ஒருவித பாவம் என்று எண்ணுபவன் நான். நீயோ வட்டிக்கு பணம் கொடுத்து அதையே ஒரு வியாபாரமாக செய்து கொண்டிருக்கிறாய். அது அதீத பாவம். அதில் என்னையும் பங்கெடுக்க சொல்கிறாயே? ஏதோ எனக்கு தெரிந்ததை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கும் குடும்பம் இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் இருக்கிறதே. அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அதைப்போல் மற்றவர்களுக்கும் குடும்பம் உண்டு, குழந்தை உண்டு, கடமை உண்டு என்பதை நீ உணர வேண்டாமா? நிஜமா, தாங்கள் சொல்வது எனக்கு புலப்படவில்லையே. நான் நியாயமான முறையில் தானே வட்டி வாங்கி கொண்டிருக்கிறேன். வட்டி வாங்குவதே தவறு, இதில் நியாயமான முறை வேறா? உன்னை பற்றி நான் கேள்விப்பட்ட சில விஷயங்கள் மிகவும் உறுத்தலாக இருக்கிறது.
வாங்கிய கடனை திருப்பிக் கொடுப்பதில் தாமதம் ஏற்பட்டால் அவர்களை கடுமையாக எச்சரிக்கிறாயாமே. ஏசுகிறாய் என்றெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அபாண்டம், அபாண்டம். எஜமான், யார் என்னிடம் நியாயமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களிடம் நானும் நியாயமாகத்தான் இருக்கிறேன். யார் என்னை ஏமாற்ற பார்க்கிறார்களோ அவர்களிடம் சற்று கராராகவே இருக்கிறேன். ஓஹோ, அப்படியா? அப்படி என்றால் சுதர்சனிடம் நீ பேசிய விதம், அவருக்கு நீ கொடுத்த கெடு, இதெல்லாம் எப்படி சரியாகும்? எந்த சூழலில் அவர் உன்னிடம் கடன் வாங்கினார் என்பதை நீ அறிவாயா? அவருடைய தாயார் இறந்த ஓராண்டுக்கான சடங்குகளை செய்ய வேண்டிய கட்டாயம் அவருக்கு. எதை வேண்டுமானாலும் தவறவிடலாம், ஆனால் பெற்றோர்களுக்காக ஆற்ற வேண்டிய கர்மாக்களை எக்காரணம் கொண்டும் தவறவிடக் கூடாது. எஜமான், நானும் அதை ஆமோதிக்கிறேன். ஆனால் அடியேனும் ஓரளவிற்குத்தானே பொறுத்துக் கொள்ள முடியும். என் ஜீவனே இந்த வட்டியில் தானே அடங்கியிருக்கிறது. அப்படியே இருந்தாலும் ஏமாற்றுவது என்பது வேறு, இயலாமை என்பது வேறு. சுதர்சனத்திற்கோ உன்னை ஏமாற்றும் எண்ணம் எள்ளளவும் கிடையாது. நீ வசூலித்த வட்டியோ அவருக்கு கொடுத்த கடன் தொகையை விட அதிகமானது. நீயோ வட்டியை பற்றி மட்டுமே எண்ணுகிறாய். ஆனால் சுதர்சன் போன்றோருக்கு நீ உதவியதால் உனக்கு கிடைக்கப் போகும் புண்ணியத்தை நீ சற்று நினைத்து பார்க்க வேண்டும். பிற்காலத்தில் நீ வசூலித்த வட்டி உன்னையும் உன் குடும்பத்தாரையும் காப்பாற்றாது. நீ சேர்த்து வைக்கும் புண்ணிய பலன்தான் உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் கை கொடுக்கும். எஜமான், அடியேனோ சாமானியமானவன். நீங்கள் கூறும் இந்த தத்துவம் இந்த சிறு மூளைக்கு அப்பாற்பட்டது. என்னை மன்னித்து விடுங்கள் எஜமான். வா குரேசா, அந்த பணத்தை செங்கோடனிடம் கொடு. இந்தாருங்கள். என்னங்க ஏசமா இது? நீ சுதர்சனிடம் கொடுத்த அசலும் வட்டியும் இதில் உள்ளது. பெற்றுக்கொள். எசமா, என்ன காரியம் செய்கிறீர்கள்? உங்களிடமிருந்து நான் பணம் பெறுவதா? அபச்சாரம், அபச்சாரம். செங்கோடா, முதலைக்கும் கண்ணீர் விட தெரியும், இந்த செங்கோடனுக்கும் நடிக்க தெரியும். முதலில் பணத்தை பெற்றுக்கொள். இதோ பார் செங்கோடா, எல்லோரையும் ஒரே தராசில் எடை போடக்கூடாது. இது உன் தொழில் என்று ஆகிவிட்டது. இருப்பினும் முடிந்த அளவில் நியாயமாக நடந்து கொள். நலிந்தவர்களை மேலும் நசுக்குவதை கைவிட்டு விடுவதுதான் உனக்கு சாலச் சிறந்தது. நான் கூறியதை மனதில் வைத்துக் கொண்டு இனியாவது சற்று நியாயத்துடன் நடந்து கொள். சென்று வா. குரேசா, என்ன சிந்தனை? இல்லை, நம் பண்ணையில் பணிபுரிபவர்களுக்கு என்னவெல்லாமோ உதவிகள் புரிகிறோம். ஆனால் சுதர்சன் போன்ற பல அப்பாவிகள் அன்றாட தேவைக்கு கூட இப்படிப்பட்ட செங்கோடனை எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. அதனால் நாம் ஈட்டும் லாபத்தில் ஒரு சிறு பங்கை ஒரு நிதியாக ஏற்படுத்தி இப்படி துயரத்தில் இருப்பவர்களுக்கு கொடுத்து உதவலாம் என்று தோன்றுகிறது. எந்தவித வட்டியும் இல்லாமல் அவசிய தேவைக்கு பணம் இல்லாதவர்களுக்கு கொடுத்து பிறகு அவர்கள் அதை திருப்பித் தரும் சூழல் ஏற்படும் போது அதை அவர்களிடம் இருந்து பெற்று வேறு ஒருவருக்கு அதை கொடுக்கலாம் என்று அடியனுக்கு தோன்றுகிறது. ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள் தந்தையே? உன்னை எல்லோரும் கூரத்தினீசன் என்று கூறுகின்றனர். கூரத்தில் வாழும் மக்களுக்கு நீ செய்யப்போகும் இந்த உபகாரத்தால் உண்மையிலேயே அந்த பெயருக்கு பொருத்தமானவன் என்பதை நிரூபித்து விட்டாய். உன்னால் இந்த கூரம் பெருமையும் பயனும் அடையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை குரேசா.
நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். உன் தாயின் காலம் முடிந்து ஆண்டுகள் பல ஆகியும் நாள் தவறாமல் உன் தாயின் படத்திற்கு பூ போட்டு வணங்கிய பிறகுதான் உன் பணியை துவங்குகிறாய். உன் தாயின் பரிபூரண ஆசி உனக்கு என்றென்றும் கிட்டட்டும். உன்னை எனது மகன் என்று கூறிக்கொள்வதில் எனக்கு பெருமிதமாக இருக்கிறது. தந்தையே, இவை அனைத்தும் அடியேன் தங்களிடமிருந்து கற்றதுதான். பெற்றவர்கள்தான் பிள்ளைகளுக்கு உதாரணம். நீங்களும் இப்படித்தானே? பாட்டி, அதாவது உங்கள் தாய் இறந்த வரை எந்த விஷயமாக இருந்தாலும் அவரிடம் தெரிவித்து அவருடைய ஆலோசனை அங்கீகாரம் பெற்றுதானே செய்வீர்கள்? பாட்டியின் காலம் முடிந்த பின்பும் உங்களுக்கு ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டால் அவருடைய படத்தின் முன் நின்று சீட்டு குலுக்கி போட்டு அதனை எடுத்து அது பாட்டியின் அனுமதி என்றே கருதுவீர்கள். அதையே தான் அடியேனும் பின்பற்றுகிறேன். ஆதலால் எல்லா புகழும் உங்களையே சாரும். ஏசம்மா, வாருங்கள், என்ன விஷயம்? தங்களை காண தங்கள் நண்பர் சுதர்சனம் வந்திருக்கிறார். ஓ, அப்படியா? வரச்சொல். குடும்பத்தோடு வந்திருக்கிறார். ஓஹோ, குடும்பத்தோடு வந்திருக்கிறாரா? அவரை காக்க வைக்க கூடாது, உடனே வரச்சொல். சரிங்க. வேண்டாம் வேண்டாம், நானே வந்து அவர்களை வரவேற்கிறேன். வா. இவர்களுக்கு அருந்த மோர் எடுத்து வர. என்ன சுதர்சனா, குடும்பத்தோடு வந்திருக்கிறாய்? என்ன சுதர்சனா இது? இப்படி செய்யாதே என்று சொல்லி இருக்கிறேனே. மனிதனின் காலில் விழுவதை அடியேன் விரும்பாதவன். வரதனின் பாதத்தை மட்டுமே நாம் வருட வேண்டும். சுவாமி, என் நன்றியை நான் வேறு எப்படி தெரிவிப்பது? செங்கோடன் என்னை நாடி வந்து நடந்தவற்றை கூறினான். என்னிடம் மன்னிப்பும் கேட்டான். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நான் வாங்கிய இந்த கடனை எப்படி அடைப்பதென்று புரியாமல் விழி பிதுங்கி போயிருந்தேன். என் தாயின் சடங்கிற்காக வேறு வழியின்றி கடன் வாங்க நேர்ந்தது. தானம் பெறுவது ஓர் அந்தணனின் நியதிதான். இருப்பினும் எனக்கு யார் கொடுப்பார்கள்? கேட்கலாமா கூடாதா என்று குழப்பம் வேறு. அதனால்தான் நிர்பந்தத்தின் பெயரில் செங்கோடனிடம் வட்டிக்கு பணம் வாங்க நேர்ந்தது. நீங்கள் அதை தீர்த்து வைத்ததால் உங்களையே நான் வணங்கும் தெய்வமாக கருதுகிறேன். இல்லை சுதர்சனம், இல்லை. இவையெல்லாம் மிகப்பெரிய வார்த்தைகள். மனிதனை கடவுளோடு ஒப்பிட்டு பேசுவது மிகப்பெரிய தவறு. சரி, அது போகட்டும். இவர்கள் எல்லோரையும் ஏன் அழைத்து வந்தாய்? நான் கடன் பட்டதும் அதை அடைக்க முடியாமல் தவிப்பதை பார்த்து என்னை விட அதிகமாக பரிதவித்தவள் என் மகள் ஆண்டாள். அந்த ஆதிகேசவனே தங்கள் வடிவில் வந்ததாக இவள் கருதுகிறாள். ஆண்டாள், தெய்வம் மனுஷ ரூபென கூறுபவர்கள் உண்டு. ஆனால் அடியேன் அப்படி கருதுபவன் அல்ல. ஒரு விஷயத்தை நன்றாக மனதில் கொள்ள வேண்டும். நாம் யாரும் எதையும் கொண்டு வருவதில்லை. சிலர் செல்வந்தரின் குடும்பத்தில் பிறக்கிறார்கள், வேறு சிலர் ஏழ்மையில் ஜனிக்கிறார்கள். அது அவரவர் கர்ம பலனை பொறுத்தது. ஆனால் எல்லோருக்குமே நிரந்தரமானது பக்தி ஒன்றுதான். ஆதலால் பெருமாள் ஒருவரே நிரந்தரமானவர். அதில் ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், படித்தவன், படிக்காதவன், பெரியவன், சிறியவன் என்ற பாகுபாடோ வரைமுறையோ கிடையாது. பெருமாளின் முன் நாம் அனைவரும் சமமே. அதிலும் நீயோ கோயிலில் ஆண்டவனுக்கு பல கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய். இன்னும் சொல்ல போனால் உன் தந்தையை விட உனக்காகத்தான் நான் விசனப்பட்டேன். அனுதினமும் ஆண்டவனையே நினைத்துக் கொண்டிருக்கும் உனக்கு இப்படி ஒரு சோதனையா என்று. வா கூரேசா. என் புதல்வன் கூரேசன். நமஸ்காரம். நமஸ்காரம். உங்களுக்கு மிகவும் பரிச்சயப்பட்டவன் என்றுதான் எண்ணுகிறேன். கூரேசா, இவர்கள் இங்கே உணவு உட்கொண்டு செல்லட்டும். இல்லை, தாங்கள் எங்களுக்கு செய்த உபகாரமே உன்னதமானது. இதற்கு மேலும் எங்கள் அகத்திற்கு யார் வந்தாலும் அவர்கள் அமுது செய்யாமல் செல்ல நாங்கள் அனுமதிப்பதில்லை. தவிர உன் மகள் ஆண்டாள்
அறிவாற்றலும் புத்தி சாதுரியமும் மிகுந்தவள் என்று ஏற்கனவே அடியேன் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களை மேலும் உபசரிப்பதில் எங்களுக்குதான் மகிழ்ச்சி. சுதர்சனா, மற்றொரு விஷயமும் இப்பொழுதே கூறிவிடுகிறேன். விரைவில் உன் மகளின் திருமண ஏற்பாட்டை கவனி. நல்ல உயர்ந்த இடத்தில் வரனை தேடு. என்ன யோசிக்கிறாய் சுதர்சனா? திருமணத்திற்கு பணத்திற்கு எங்கு செல்வது என்றுதானே? செலவை பற்றி கவலைப்பட வேண்டாம். கடனும் வாங்க வேண்டாம். நானே முன்னின்று என் செலவில் இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறேன். கவலைப்படாதீர்கள். அடியேன் கூறியது சரிதானே குரேசா? அப்பா, தாங்கள் எந்த முடிவெடுத்தாலும் ஆராய்ந்துதான் எடுப்பீர்கள். ஆதலால் தங்கள் கருத்தை நான் முழு மனதுடன் ஆதரிக்கிறேன். ஆண்டாள், நீ அன்றாடம் வணங்கும் கேசவ பெருமானின் பரிபூரண அனுக்கிரகத்துடன் உனக்கு விரைவில் திருமணம் நடக்கட்டும். விவாக பிராப்திரஸ்து. பெருமாளே, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். அதுதான் வழி பிறந்து விட்டதே. செங்கோடனிடம் அடியேன் வாங்கிய கடனை எப்படி திருப்பி கொடுப்பது என்று அல்லல் பட்டுக் கொண்டிருந்த பொழுது அந்த கண்ணபிரான் அனுப்பிய தூதுவனைப் போல் வந்த நம் சுவாமிகள் நம் கடனையெல்லாம் தீர்த்து வைத்து விட்டார். அது அவருடைய உயர்ந்த குணத்தை காட்டுகிறது. ஆனால் இப்பொழுது நான் சொன்ன தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது அதை பற்றி அல்ல. இப்பொழுதுதான் குழந்தை பிறந்தது போல் இருக்கிறது. அதற்குள் வளர்ந்து விட்டாள். நீ யாரை பற்றி குறிப்பிடுகிறாய்? வேறு யார்? நம் அருமை மகள் ஆண்டாள்தான். அவளுடைய புத்தி சாதுரியத்தை பற்றி ஊரே பாராட்டுகிறது. இப்படி ஒரு மகளை பெற்றெடுக்க நாம் கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று எல்லோரும் சிலாகிக்கின்றனர். ஆனால் எனக்கோ ஒவ்வொரு நாளும் அவளை பற்றிய கவலைதான் அதிகரிக்கிறது. விரைவில் அவளுடைய திருமணத்தை நடத்தி முடிக்க வேண்டும். நீங்கள் அதை பற்றி சிந்திப்பதாகவோ அல்லது கவலைப்படுவதாக கூட தெரியவில்லையே. ஒரு தாய்க்கு மட்டும்தான் மகளை பற்றிய கவலை என்று எண்ணாதே. தந்தைக்கு அந்த பொறுப்பும் கவலையும் உண்டு. அவளுக்கென்று யாரேனும் எங்காவது பிறக்காமலாய் இருந்திருப்பான். இப்படி கூறிக்கொண்டிருப்பதில் என்ன பலன் இருக்கிறது? நாம் முயற்சி எடுக்க வேண்டாமா? நமது வசதிக்குட்பட்டு யாராவது இருக்கிறார்களா என்று அறிய முற்பட வேண்டாமா? யாராவது இருப்பார்கள் என்று அசட்டையாக இருந்துவிட முடியுமா? ஏன் ஏளனமாக நகைக்கிறீர்கள்? உனக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கிறது. நான் பொறுப்பற்றவன் போல் பேசுகிறாய். அதுதான் சிரிப்பு வந்து விட்டது. நான் இப்போது எங்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? வெளியே செல்லும் போது எங்கே போகிறீர்கள் என்று கேட்டால் அது அபசகனம் என்று சொல்வார்கள். கேட்டால்தானே அபசகுணம். அடியேன் செல்வதோ நல்ல சகுனத்தை தேடி. புதிர் போடாமல் சொல்லுங்கள். இன்று தை முதல் நாள். ஆதலால் ஆண்டாளின் ருது ஜாதகத்தை ஜோசியரிடம் காண்பிக்க சென்று கொண்டிருக்கிறேன். ஜாதகத்தின் பலாபலன் என்ன, அவளுக்கு எப்படிப்பட்ட வரன் பார்க்கலாம், எப்படிப்பட்ட மாப்பிள்ளை அமைவான், மனவாழ்க்கை எப்படி இருக்கும் என்றெல்லாம் கேட்டு வரப்போகிறேன். சொல்லாமல் இதையெல்லாம் செய்யலாம் என்றிருந்தேன். நீயே கேட்டுவிட்டாய். கூறுவதெல்லாம் நீங்களே கூறிவிட்டு நான் கேட்டேன் என்கிறீர்களே. அப்பா, இன்று கோவிலில் நான் பாடிய பாசுரத்தை கேட்டு அனைவரும் வியந்து போனார்கள். அப்பா, கையை நீட்டுங்கள். இந்தாருங்கள் அம்மா. ஆண்டாள், அம்மா, உனக்கு வயது ஏறிக்கொண்டே போகிறதே என்ற கவலையில் நாங்கள் இருக்கிறோம். நீ என்னவென்றால் குழந்தையைப் போல் விளையாடிக் கொண்டிருக்கிறாய். என்னை பெற்றவர்களுக்கு நான் என்றும் குழந்தைதானே. அதற்காக என்றென்றும் எங்களுடனேயே இருந்துவிட முடியுமா? உனக்கும் விரைவில் திருமணம் செய்து வைக்க வேண்டாமா? போங்கள் அம்மா, அதற்கு இப்போது என்ன அவசரம்? உனக்கு அவசரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கோ இரவெல்லாம் நித்திரை வருவதில்லை. அதே சிந்தனையில்தான் இருக்கின்றோம். அப்பா, பாருங்கள் அப்பா, அம்மா என்னவெல்லாமோ சொல்கிறார்கள். அப்பா, நான் உங்களை விட்டு பிரிந்து செல்ல மாட்டேன். ஆண்டாள், அது உன் விருப்பமாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு கடமை என்று ஒன்று இருக்கிறதல்லவா? உரிய வயதில் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க ஒரு தந்தை தவறினால் அவன் பாவியாகிறான்.
உன் தந்தை ஒரு பாவியாவதை நீ விரும்புகிறாயா? போங்கள் அப்பா, எல்லாவற்றிற்கும் தக்க பதில் வைத்திருக்கிறீர்கள். சரி, நீ ஒன்று செய். வெளியே சென்று அங்கிருந்து உள்ளே வா. உன்னை பார்த்துவிட்டு நான் செல்கிறேன். அது நல்ல சகுனத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்பா, எங்கே போகிறீர்கள் என்று கேட்டு வைக்காதே. உன் ருது ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜோசியரை காண செல்கிறார். நேரமாகிறது, சென்று எதிரில் வாமா. சரி அப்பா. ஒரு ராஜகுமாரன் தான் இவளுக்கு கணவனாக வர வேண்டும் என்றெல்லாம் பேராசை பிடித்து நான் வேண்டவில்லை. குணசிரேஷ்டராக நம் நிலையில் இருப்பவராக இருந்தாலே போதுமானது. ஆண்டாள், நீயும் பிரார்த்தித்துக் கொள்ளம்மா. பெருமாளின் கருணையால் உனக்கு உகந்த ஒரு மாப்பிள்ளை அமைய வேண்டும். உன்னை பெற்று வளர்த்தது பெரிதல்ல, உன்னை உற்றவனின் கையில் ஒப்படைக்க வேண்டும். அதுதான் பெற்றோரின் தலையாய கடமை. வாஞ்சையும் அன்பும் பாசமும் பொழியும் நீங்கள் என் தந்தை என்பதில் நான் பெரும் பாக்கியம் செய்துள்ளேன். சரியம்மா, நான் சென்று வருகிறேன். வருகிறேன். நமஸ்காரம். நமஸ்காரம் சுவாமி, அமருங்கள். தாமதத்திற்கு மன்னிக்கவும், அகத்தில் பூஜையில் இருந்தேன். தாங்கள்? என் பேர் சுதர்சனம், கூரத்திலிருந்து வருகிறேன். என் நண்பன் ராகவன் தங்களை பற்றி மிகவும் உயர்வாக கூறியிருக்கிறான். நீங்கள் கூறும் பலன்கள் என்றுமே பொய்த்ததில்லை என்று. எல்லாம் பெருமாள் கடாட்சம். ஒவ்வொருவரும் கொண்டு வரும் ஜாதகத்தில் அடியேனுக்கு தெரிவதை ஒளிவு மறைவில்லாமல் கூறிவிடுவேன். பெரும்பாலும் நல்ல பலன்களாகவே இருக்கும். சொல்லுங்கள், நீங்கள் அடியேனை நாடி வந்ததன் நோக்கம்? என் மகளின் ருது ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அவள் பெயர் ஆண்டாள். ஆண்டாள் உன்னதமான பெயர். ஆழ்வார்களில் ஒரே பெண்மணியாக திகழ்பவளின் பெயரை வைத்திருக்கிறீர்கள். சரித்திரம் படைத்த பெயர். ஆண்டாளுக்கு 108 நாமகரணங்கள் உண்டு என்பதை தாங்களும் அறிந்திருப்பீர்கள். கோதை, ரங்கநாயகி, ரங்கநாத பிரியை, இப்படி அஷ்டோத்திர நாமாவளியை கூறிக்கொண்டே போகலாம். எப்பொழுது ஆண்டாள் என்ற நாமகரணம் கொண்டிருக்கிறாளோ அப்பொழுதே சர்வ மங்களமும் அவளுக்கு உண்டாகும். தற்சமயம் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? கூரத்து கோயிலில் பெருமாளுக்கு திருப்பணி செய்து கொண்டிருக்கிறாள். அடியேனோ மிகவும் சாமானியமானவன். ஆண்டாளுக்கோ வயது ஏறிய வண்ணம் உள்ளது. தக்க வயதில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டுமல்லவா? அவளை எவ்வாறு கரை சேர்க்கப் போகிறேன் என்பது தெரியவில்லை. ஆனால் அதற்குண்டான முயற்சியை துவங்கியுள்ளேன். கூரத்தில் உள்ள எங்களது நண்பர் திருமணத்திற்கு வேண்டிய பொருட்செலவை அவரே ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் அதுதான் இந்த ஆண்டாள் என்ற பெயருக்குண்டான கீர்த்தி. எல்லாம் இயல்பாகவே நடக்கும், கவலை கொள்ள வேண்டாம். பெருமாளின் பக்தை என்று வேறு சொல்கிறீர்கள். அதி அற்புதமான மாப்பிள்ளை வந்து சேருவான். ருது ஜாதகத்தை தானே கொண்டு வந்திருக்கிறீர்கள். கொடுங்கள், சோழியை போட்டு பற்பல விவரங்களையும் பற்பல பலன்களையும் தெரிவிக்கிறேன். திருமணத்தை எங்கு எப்பொழுது வைத்துக் கொள்ளலாம், எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வருவார் என்றெல்லாம் அடியேனுக்கு புலப்படும் வரை கூறுகிறேன்.
நிபந்தனை? இல்லை, ஒரு சில ஜாதகங்களின் பலனை பார்த்தவுடனேயே சொல்வது கடினம். சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நல்லது, நான் பொறுத்திருக்கிறேன். நன்றாக ஆராய்ந்து சொல்லுங்கள். ஒரே மகள், அவளை ஒரு நல்ல மாப்பிள்ளையிடம் ஒப்படைத்து விட்டால் என் கடமை செவ்வனே முடிந்துவிடும். முற்றிலும் சரி. பெற்றோருக்குண்டான கடமையை செவ்வனே செய்வதில் நீங்கள் குறியாக இருப்பது போல் ஜோசியனான அடியேன் என் பணியையும் செவ்வனே செய்ய வேண்டுமல்லவா? முற்றிலும் உண்மை. அதனால் தான் சொல்கிறேன். நீங்கள் இப்பொழுது சென்று நாளை வாருங்கள். அதற்குள் பார்த்து வைக்கிறேன். நானும் வெளியே செல்ல வேண்டியிருக்கிறது. அப்பொழுது நான் நாளை மீண்டும் வருகிறேன். வாருங்கள். வருகிறேன். வாருங்கள். ம். நீங்கள் சென்று வெகுநேரம் ஆகிவிட்டதே என்று கவலை கொண்டிருந்தேன். அவர் மிகவும் பிரபலமானவர் அல்லவா? அதுதான் அவரை சந்தித்து பேசி வர நேரமாகிவிட்டது. சரி, ஆண்டாள் ஜாதகத்தை பார்த்துவிட்டு என்ன கூறினார்? எப்பொழுது திருமணம் நடக்கும்? எப்படிப்பட்ட மாப்பிள்ளை அமைவான்? மன வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்ததியை பற்றிய விவரம் என எல்லா பலன்களையும் விரிவாக தெரிவித்தாரா? உன்னுடைய கேள்விகளுக்கு தற்சமயம் என்னிடம் பதிலேதும் இல்லை. அப்படி என்றால் ஆண்டாளின் ஜாதகத்தை அவரிடம் காண்பிக்கவே இல்லையா? காண்பித்தேன். என் மகளின் பெயர் ஆண்டாள் என்று கூறியதுமே அவர் முகம் பிரகாசமடைந்தது. அந்த பெயரை பற்றியே சிலாகித்து பேச துவங்கிவிட்டார். அவளுக்கு சர்வ மங்களமும் உண்டாகும், அதி அற்புதமான மாப்பிள்ளை வந்து சேர்வான் என்று கூறினார். இதை கேட்கவே மிகவும் சந்தோஷமாகவும் மன சமாதானமாகவும் இருக்கிறது. பின் ஏன் என் கேள்விகளுக்கு பதில் ஏதும் இல்லை என்று சொல்கிறீர்கள்? அதற்கு காரணமும் இருக்கிறது. இதையெல்லாம் அவர் கூறியது ஜாதகத்தை பார்ப்பதற்கு முன். சரி, ஜாதகத்தை பார்த்துவிட்டு என்ன கூறினார்? அதை முதலில் சொல்லுங்கள். நீ பதற்றப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஆண்டாளின் ஜாதகம் மிக உயர்ந்த ஜாதகம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் ஜாதகத்தை பார்த்தவர் இது ஒரு விசேஷமான ஜாதகம், இன்னும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்றார். கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்றால்? உன் கேள்வியில் ஏன் சந்தேகம் துணிக்கிறது? ஆண்டாளின் ஜாதகத்தை பார்த்த அவர் பிரமிப்படைந்து விட்டார். சில நொடிகள் அவர் வாயிலிருந்து வார்த்தைகளே வரவில்லை. கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் ஆழ்ந்தவரைப் போல் அப்படியே இருந்தார். அப்பொழுதே எனக்கு புரிந்து விட்டது. அவர் கூறியது போல் ஆண்டாள் என்ற பெயரின் மகத்துவம் அது என்று. சரி, முடிவாக என்ன பலாபலன் கூறினார்? அதை சொல்லுங்கள். அதை கூறுவதற்கு முன் அவருக்கு ஏதோ அவசர வேலை வந்து விட்டது. வேறு ஒரு நாள் வரும்படி சொல்லிவிட்டார். அப்படி என்றால் இன்று ஒரு பலனும் தெரியவில்லையா? பலன் தெரியவில்லை என்றாலும் பிரதிபலிப்பு தெரிந்துவிட்டதே. ஆண்டாளின் ஜாதகம் மிக உயர்ந்த ஜாதகம் என்று புரிந்துவிட்டது. சற்று அவகாசம் கேட்கிறார், எடுத்துக்கொள்ளட்டுமே. ஓரிரு தினங்கள் கழித்து மீண்டும் அவரை பார்த்து வருகிறேன். 2 நாட்களில் ஜாதகமும் மாறப்போவதில்லை, அதில் உள்ள பலன்களும் மறையப் போவதில்லை. நமஸ்காரம் அம்மா. நமஸ்காரம். ஜோசியர் இருக்கிறாரா? நீங்கள்? என் பெயர் சுதர்சனம். 2 தினங்களுக்கு முன் அடியேன் வந்திருந்தேன். ஆமாம் ஆமாம், அவர் சொல்லியிருக்கிறார். உங்கள் மகளின் ஜாதகத்தை கொண்டு வந்தீர்கள் அல்லவா? ஆம். அந்த ஜாதகத்தை நன்றாக ஆராய்ந்து பார்த்து பலன் கூறுவதாக சொல்லியிருந்தார். அதுதான் அவரை பார்த்து பலன் அறிந்து ஜாதகத்தையும் வாங்கி செல்ல வந்திருக்கிறேன். நீங்கள் வருவது அவருக்கு தெரியாது என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் இப்பொழுது அவர் அகத்தில் இல்லை, வெளியே சென்றிருக்கிறார். அடியேன் வருவதை அவருக்கு தெரிவிக்கவில்லை.
தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பும் அமையவில்லை. சற்று அமர்ந்து விட்டு அவரை பார்த்துவிட்டு செல்கிறேன். அவர் எப்பொழுது வருவார் என்று என்னிடம் சொல்லிவிட்டு செல்லவில்லை. தாமதமாகலாம். நீங்கள் எதற்காக காத்திருக்க வேண்டும்? நான் தொலைதூரத்தில் இருந்து வருகிறேன். அதுவும் முக்கியமான விஷயம். பெண்ணின் வாழ்க்கையாயிற்றே. நான் இங்கு காத்திருப்பதால் உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லையே. இதில் ஒரு சிரமமும் இல்லை. ஆனால் காத்திருப்பதில் பயனில்லை என்றுதான் கருதுகிறேன். பொதுவாக அவர் என்னிடம் எதுவும் சொல்லிவிட்டு செல்வதில்லை. பல சமயங்களில் பொழுது சாய்ந்த பின் தான் வருவார். ஆகையால் நீங்கள் செல்வதுதான் உங்களுக்கு நல்லது. அதற்கில்லை அம்மா. அன்றே என் மகளின் ஜாதகத்தில் உள்ள பலாப்பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் வந்தேன். ஆனால் அன்று அது நடக்கவில்லை. இன்றாவது அது கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறேன். இன்றும் நிராசையுடன் நான் திரும்ப வேண்டுமா? அகமுடையாளும் அங்கு எதிர்பார்ப்புடன் காத்திருப்பாள். ஒரு பெண்ணின் தந்தை என்ற முறையில் உங்கள் தவிப்பும் சங்கடமும் எனக்கு புரிகிறது. நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அவர் வந்ததும் நீங்கள் வந்து சென்றதை நான் சொல்கிறேன். அவரே உங்களை தேடி உங்கள் அகத்திற்கு உங்கள் மகளின் ஜாதகத்துடன் வருவார். வேண்டாம் வேண்டாம். அவர் என்னை தேடி வருவதா? அபச்சாரம் அபச்சாரம். இன்று மாலை நானே மீண்டும் வருகிறேன். நான் வந்து சென்றேன் என்பதை மறக்காமல் அவரிடம் தெரிவித்து விடுங்கள். என்ன, சென்று விட்டாரா? சென்று விட்டார். ஆனால் அவரை வழி அனுப்புவதற்குள் நான் பட்டுப்பாடு இருக்கிறதே, அது எனக்குத்தான் தெரியும். அவரிடம் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டியதுதானே. தாங்கள் அகத்தில் இல்லை என்று பொய் சொல்வதற்கு எனக்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. பொய் சொல்ல உனக்கு சங்கடமாக இருக்கிறது. உண்மையை உடைத்து சொல்ல எனக்கு தர்ம சங்கடமாக உள்ளது. சில சமயங்களில் இப்படிப்பட்ட தர்ம சங்கட நிலையை எதிர்கொள்ள நேரிடும். பாவம் சுதர்சனம். அவர் முகத்தை பார்த்தாலே பரிதாபமாக இருக்கிறது, பச்சாதாபமாக இருக்கிறது. பொய் சொல்லி அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் அந்த சந்தோஷம் நிலைக்காது. அதே சமயம் உண்மையை சொல்லவும் என் மனம் ஒப்பவில்லை. அப்படி என்ன தர்ம சங்கடம் அது? தார்மீகத்தை பற்றி நீ அறிவாய். ஜாதகம் என்பது ரகசியமானது. ஒருவரின் பலாபலன்களை மற்றவரிடம் சொல்வது முறையாகாது. பெண்களுக்கே உரித்தான ஆவல் உனக்கும் இருக்கிறது. ஆனால் இது உனக்கு தேவையில்லாத ஒன்று. எனக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம், சுதர்சனம் எப்பொழுது என்னை காண வந்தாலும் நான் வீட்டில் இல்லை என்றும் எப்பொழுது வருவார் என்று தெரியாதென்றும் சொல்லிவிடு. ஆனால் பொதுவாக நீங்கள் ஒருவரையும் இப்படி தவிர்த்ததில்லையே. இந்த ஜாதகமும் பொதுவான ஜாதகம் இல்லையே, பொருள் பொதிந்த ஜாதகமாக இருக்கிறது. சரி, அதை விடு. நான் சொன்னதை கவனத்தில் வைத்துக்கொள். சுதர்சனம் இனி என்னை சந்திக்கவே கூடாது. நாம் நடத்தும் பாசுர பாடசாலைக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. நேற்று கூட 2 புது மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். அடியனின் கனவே நம்மூர் மக்கள் மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்து ஊரை சேர்ந்த மக்களும் இந்த பாசுர வகுப்பின் மூலம் பயனடைய வேண்டும் என்பதுதான். உயர்ந்த எண்ணம், உயர்ந்த எண்ணம் குரேசா. நீ திட சிந்தனையுடன் செயல்படுவதால் உன் கனவு அவசியம் ஈடேறும் என்பதில் எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை. நீ பாடசாலையை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறாய். நான் நமது கோயிலை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வருடமாவது
நாம் பராமரிக்கும் கோயிலை புனருத்தாரணம் செய்துவிட வேண்டும். வழி வழியாக நமது கட்டுப்பாட்டில் இருக்கும் கோயிலை சிறப்பாக பாதுகாக்க வேண்டும். என் மனதில் இருந்ததை பிரதிபலிப்பதைப் போல் இருக்கிறதப்பா நீங்கள் சொல்வது. அடியேனும் இதையேதான் சொல்லலாம் என இருந்தேன். வருங்கால சந்ததியினருக்கு நாம் விட்டுச் செல்லும் சொத்தில் இதுவும் ஒன்று. அடியனுக்கு பிறகு நீ, உனக்கு பிறகு உன் வழிவரும் சந்ததியினர் என்று நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். பொதுஜனங்கள் வழிபடும் கோயில் இது. நாம் சரிவர கவனம் செலுத்தவில்லை என்று யாரும் குறை சொல்லிவிடக் கூடாது. சரியாக சொன்னீர்கள் அப்பா. புனருத்தாரணத்திற்கு ஏற்படும் தோராயமான பொருள் செலவை அடியேன் கணித்து வைத்திருக்கிறேன். நல்லது. அதை கணக்கு பிள்ளையிடம் காண்பித்து அவருடைய அபிப்பிராயத்தையும் பெற்றுக்கொள். அப்படியே செய்கிறேன். நேற்று கோயிலுக்கு சென்றிருந்த பொழுது பட்டரை சந்தித்தேன். அவரிடமும் இதை பற்றி தெரிவித்திருக்கிறேன். அந்த சமயம் தற்செயலாக சுதர்சனத்தின் மகள் ஆண்டாளை சந்திக்க நேர்ந்தது. அப்பொழுதுதான் சுதர்சனத்திற்கு நான் கொடுத்த வாக்கும் நினைவிற்கு வந்தது. அந்த பெண்ணுக்கு சகல சௌபாக்கியத்துடன் ஒரு நல்ல இடத்தில் வாழ்க்கை அமைய வேண்டும். சரியாக சொன்னீர்கள். உங்களுடைய இந்த உயர்ந்த குணங்களையும் எண்ணங்களையும் பார்க்கும்போது சென்ற பிறவியில் அடியேன் செய்த புண்ணியம்தான் இப்பிறவியில் உங்களை தந்தையாக அடைந்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். குரேசா, புகழ்வதிலும் ஒரு எல்லை இருக்க வேண்டும். அடியேன் இதை புதிதாகவா செய்து கொண்டிருக்கிறேன்? பரம்பரை பரம்பரையாக எனது மூதாதையர் செய்து கொண்டிருந்ததைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னோடு சேர்ந்து இப்பொழுது நீயும் செய்து கொண்டிருக்கிறாய். வணக்கம் ஏசம்மா. வாருங்கள் கணக்கு பிள்ளை. இப்பொழுதுதான் உங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். நாம் பராமரிக்கும் கோயிலை புனருத்தாரணம் செய்வது பற்றி. அப்படியா? நல்லது. அதை பற்றி விரிவாக கூரேசன் உங்களிடம் பேசுவான். சரிங்க ஏசம்மா. ஏசம்மா, தங்களை காண 3 இளைஞர்களை அழைத்து வந்துள்ளேன். நமஸ்காரம். நம் பண்ணையில் பணி செய்பவர்களின் பிள்ளைகள் இவர்கள். இவர் சடகோபனின் மகன் வேணுகோபாலன். இவர் வரதராஜனின் மகன் வேங்கடநாதன். அவர் ஆதிகேசவனின் மகன் பரந்தாமன். கணக்கு பிள்ளை, இவர்களின் தகப்பனார்களை பற்றி நன்கு அறிவேன். பல ஆண்டு காலமாக நமது ஜமீனில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். மூவரும் இங்கு பணி செய்ய வேண்டும் என்று எத்தனிக்கின்றனர். இவர்களின் தந்தைகளுக்கு வயதாகிவிட்டதால் குடும்ப பொறுப்பை இவர்கள் சுமக்க முடிவெடுத்திருக்கிறார்கள். பணிபுரிவது என்பது மட்டும் எங்கள் நோக்கமோ குறிக்கோளோ அல்ல. அதுவும் ஒரு காரணமாக இருந்தாலும் சின்ன எஜமானை பற்றி நாங்கள் பெரிதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருடன் நாங்களும் சங்கமிப்பதை பெரிய வாய்ப்பாக, பாக்கியமாக கருதுகிறோம். தற்சமயம் குரேசனின் நாட்டம் எல்லாமே தமிழ் பாசுர பாடசாலையில் தான் இருக்கிறது. அவனுக்கு உறுதுணையாக கதிரேசன் போன்ற பலர் உள்ளனர். வேணுகோபாலன் கூறியது போல் இங்கு பணிபுரிவது எங்களது பிரதான லட்சியம் அல்ல. எங்கள் மூவருக்கும் தமிழ் பாசுரத்தில் ஆர்வமும் நாட்டமும் அதிகம். தங்களை சந்தித்து சின்ன எசமானோடு சேர்ந்து நாங்களும் பாசுரங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்ற ஆவலில், தூண்டுதலில்தான் உங்களை சந்திக்க வந்தோம். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. உங்களைப் போன்ற இளைஞர்களின் கைகளில்தான் இந்த கூரத்தின் எதிர்காலமே அடங்கி உள்ளது. சற்று முன்தான் கூரேசனிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன் நம் கோயில் பற்றியும் பாடசாலை பற்றியும். உங்கள் இருவரையும் சந்திக்க இயலுமா என்று பல முறை நாங்கள் எண்ணியதுண்டு. கணக்கு பிள்ளை அவர்களுக்குத்தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அவர்தான் இந்த சந்திப்பையே ஏற்பாடு செய்தார். இதில் என் பங்கு எதுவும் இல்லை. நீங்கள் விரும்பினீர்கள், நான் அழைத்து வந்தேன், அவ்வளவே. இவர்கள் இங்கு வந்து பணி செய்வதால் வேறு ஒரு அனுகூலமும் இருக்கிறது. இவர்கள் பாசுரம் கற்க வேண்டும் என்ற உந்துதலில் வந்திருந்தாலும் இவர்களின் குடும்பத்தினர் இவர்களை அனுப்பி வைத்ததன் காரணம் வேறு. இவர்கள் இங்கு பணிபுரிவதால் நம் ஜமீனின் மீது உள்ள நம்பிக்கையில் இவர்களுக்கு பெண் கொடுக்க பெண்ணை பெற்ற பலர் முன்வருவார்கள். அதனால் இவர்களுக்கு எளிதில் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இவர்களின் பெற்றோர்களின் எண்ணமும் அதுதான். ஒழுக்கமும் நீதியும் நேர்மையும் பிசகாமல் இருக்கும் உங்களிடம் பணிபுரிவதால் பெண்களை பெற்றவர்கள் இங்கு பணியாற்றுபவர்களையே மாப்பிள்ளையாக அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஓ,
அப்படி ஒரு சங்கதி வேறு இருக்கிறதா? சரி கணக்கு பிள்ளை, இவர்களை அழைத்துக் கொண்டு போய் தேவையான இடத்தில் இவர்களுக்கு பணி கொடுங்கள். நான் பிறகு வருகிறேன். சரிங்க வருகிறோம் சுவாமி. கேட்பதற்கே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நமது ஜமீனில் பணியாற்றுபவர்களுக்கு எளிதாக கல்யாணம் நடந்து முடிந்து விடுகிறது. கூரேசா, அதேபோல் விரைவில் உன் திருமணமும் நடந்து முடிய வேண்டும் என்பதே என்னாவா? கூரேசா, இந்த வருடம் உன் கல்யாணத்தை முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறாய்? அப்பா, தங்கள் பேச்சுக்கு என்றுமே அடியேன் மறுபேச்சு பேசியதே கிடையாது. இது நீங்களும் அறிந்ததுதான். உங்களை மறுத்து பேசுவதாகவோ மீறி பேசுவதாகவோ கருத வேண்டாம். கல்யாணத்தில் அடியேனுக்கு நாட்டமில்லை. அதனால் கல்யாணத்தை பற்றிய பேச்சே பேச வேண்டாம். என்ன கூரேசா இப்படி சொல்கிறாய்? ஒரு மனிதனுக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு துணை அத்தியாவசியமானது, இன்றியமையாதது. யுகம் யுகமாக வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை முறை இதுதான். உதாரணத்திற்கு உன் தாயாரையே எடுத்துக்கொள். எனக்கு உறுதுணையாக பக்கபலமாக நான் செய்யும் சத் விஷயங்களில், தர்ம காரியங்களில் நம் இருவருக்கும் ஒரு பாலமாக திகழ்ந்தாள். பல சந்தர்ப்பத்தில் முடிவு செய்ய முடியாமல் நான் சங்கடப்பட்ட போது உன் தாய்தான் தக்க ஆலோசனை தந்து என்னை தெளிவுபடுத்தி இருக்கிறாள். நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன். இருந்தாலும் பின் ஏன் திருமணத்தை தவிர்க்கிறாய்? வாழ்க்கை முழுவதும் பொதுமக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறேன். சேவை மனப்பான்மையே அடியேன் மனத்தில் தலை தூக்கி நிற்கிறது. பாசுர பாடசாலையை விரிவாக்க வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும் என்பதுதான் அடியேனின் தலையாய கடமையாக கருதுகிறேன். நீங்கள், அம்மா, அடியேன் இந்த மூவர்தான் என்ற வட்டத்தில் வாழ்ந்துவிட்டேன். அடியேனை நீங்கள் இருவரும் நன்றாக புரிந்து கொண்டிருந்தீர்கள். ஆதலால் என் செயல்பாட்டிற்கு எந்த இடையூறோ தடைக்கல்லோ முட்டுக்கட்டையோ இருக்கவில்லை. அடியேனுக்கும் இது மிகவும் பாந்தமாக இருக்கிறது. ஆனால் திருமணம் நடந்து மனைவி என்று ஒரு புதிய பந்தம் ஏற்பட்டால் முதலில் அடியேனின் செயல்பாடுகளை அவள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தக்கவாறு அனுசரித்து அவள் நடந்து கொள்ள வேண்டும். இதனால் பல சிக்கல்களும் அபிப்பிராய பேதங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. திருமணம் என்பதையே ஒரு சுமையாக அடியேன் கருதுகிறேன். சுதந்திரமாக செயல்பட விரும்புகிறேன். தேவையற்ற பந்தம் அடியேனுக்கு வேண்டாம் அப்பா. உன் எண்ணம் தவறானது கூரேசா. என் வாழ்க்கையில் பல நல்ல காரியங்கள் ஏற்படுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்ததே உன் தாய்தான். அதுபோலவே உன்னை அறிந்து அனுசரித்து செல்லும் ஒரு குணவதி உனக்கு மனைவியாக வருவாள் என்று கருதிக்கொள். நம் கையில் எதுவும் இல்லை என்பது எல்லோருமே உணர்ந்தது. அனைத்தும் அந்த பெருமாளின் செயல். இருந்தும் அடியேனை பொறுத்த மட்டில் கல்யாணம் என்ற பந்தத்தில் ஈடுபடுத்திக் கொள்ள மனம் ஒப்பவில்லை. என்னப்பா சொல்கிறாய்? நீ யாரை பின்பற்றி வாழ்கிறாயோ அந்த ராமானுஜனே கல்யாணம் செய்து கொண்டு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறான். அவன் சத்விஷயங்களை செய்வதில்லையா? இல்லை மக்களுக்கு தான் உபதேசிப்பதில்லையா? உன் பணியில் கல்யாணம் ஒரு தடையாக இருக்கும் என்று ஏன் நீ நினைக்கிறாய்? ராமானுஜர் ஒரு மகா புருஷர். அவருக்கு இருக்கும் பக்குவம் அடியேனுக்கு இல்லை. தாமரை இலையில் தண்ணீர் போல அவர் சம்சாரத்தில் ஈடுபட்டாலும் அதில் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருப்பார். இவ்வுலக விஷயமோ சொந்த பந்தமோ அவரை பாதிக்காது. அடியேன் அப்படி அல்ல. அடியேன் பாதையில் ஏற்படும் ஒரு சிறு தடைக்கல்லும் அடியேனை பெரிதாக பாதித்துவிடும், குழப்பிவிடும். அடியேன் தெளிவாக இருக்க ஆசைப்படுகிறேன். என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள்.